நதிகளின் மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற அளவிற்கு இங்கு ஆறுகள் உண்டு. காட்டாறுகள், சிறு ஓடைகள் எனத் தொடங்கி பரந்து விரிந்த பெரிய ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு பிரதேசம் தமிழ்நாடு. தாமிரபரணி, வைகை, காவேரி, தென்பெண்ணையாறு, பாலாறு என தமிழ்நாடு நதிகளின் பட்டியல் நீளம். வடக்கில் இருந்து தெற்கு முனை வரை நீராதாரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு புண்ணிய பூமி தமிழ்நாடு. தாமிரபரணி மற்றும் சில சிற்றாறுகளை தவிர மற்ற பெரிய ஆறுகள் அனைத்துமே மற்ற மாநிலங்களில் உருப்பெற்று தமிழ்நாட்டில் பெருக்கெடுத்தோடி வங்கக்கடலில் கலக்கின்றன. நம் நதிகளின் புவியியல், அதன் அமைப்பு, வரலாறு, வாழ்வு மற்றும் இன்றைய நிலை பற்றியதே இந்த ஆவணப்படம். நம் நதிகளை தேடி. தமிழகத்தில் ஓடக்கூடிய முக்கிய நதிகளின் பெயர் பட்டியல் அப்படின்ற நம்ம மனசில் ஒன்று வந்தால் அதில் காவேரி, தாமிரபரணி, பாலாறு போன்ற நதிகளுடைய பெயர்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த நதிகளுடைய இன்றைய அரசியல், இந்த நதிகளின் நீரோட்டம், இந்த நதிகள் சார்ந்து இருக்கக்கூடிய வன உயிரினங்கள், இந்த நதிகள் சொல்லக்கூடிய கதைகள் என்ன அப்படிங்கிறத மக்கள் முன்ன படைப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ஆவணப்படம். இந்த மாதம் முழுவதும் பாலாறை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்வோம். ஒரு சுட்டெரிக்கும் வெயில் காலத்தில் தமிழகத்தின் தலைநகராகிய சென்னை நகரத்திலிருந்து இந்த நதியோடைய ஆரம்ப கட்ட பகுதியிலிருந்து கடைசி நிலை வரைக்கும் நாம் தேடி செல்லக்கூடிய ஒரு பயணம்தான் இது. நம் நதிகளை தேடி நமது பயணம் வட தமிழகத்தில் தொடங்குகிறது. ஏரிகளின் மாவட்டம் என்று சொல்லும் அளவிற்கு ஏரி, குளம், குட்டைகளால் நிரம்பியுள்ள காஞ்சி, திருவள்ளூர், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் காட்டாறுகளும் சிற்றாறுகளும் பல. ஆனால் இவை அனைத்தையும் மிஞ்சும் அளவிற்கான ஒரு பிரம்மாண்டம் பாலாறு. ஒரு நதி என்றால் நம் அனைவரின் நினைவிற்கு வருவது கரை புரண்டோடும் நன்னீர். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது வரலாறு காணாத பெருமழை காலங்களில் மட்டுமோ நீர் சுமந்து சென்றாலும் பறந்து விரிந்து 3 மாநிலங்கள் தொட்டுப்பாயும் மணலாறுதான் பாலாறு. ஆண்டின் பெரும் பங்கிற்கு மேல் பகுதியில் வறண்டு கிடந்தாலும் நிலத்தடி ஓடையாக பாலாறு பாய்ந்து கொண்டுதான் இருக்கின்றாள் என்பது அறிவியல் கண்டுபிடிப்பு. வட தமிழகத்தில் பாலாறு தாகம் தீர்க்கும் ஊர்கள் பல. பாலாற்றால் விவசாயம் செழிக்கும் கிராமங்கள் நூற்றுக்கணக்கானவை. பாலாற்றால் தொழில் நகரங்களாய் உருமாறி உள்ளன வாணியம்பாடி, ஆம்பூர், ராணிப்பேட்டை. வரலாற்று சிறப்புகளும் பொருளாதார முக்கியத்துவமும் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் பல்லுயிர் தாங்கும் ஆறாகவும் விளங்கும் பாலாறு சொல்லும் கதைகள் ஏராளம். ஓடாமல் ஓடி நீர் இல்லாமல் நீர் வழங்கும் இந்த அகலமான நதியின் கதை இது. Palar River, we discovered that there are a number of archaeological sites, not historical, but archaeological, even much more older than the historical sites, where man was a Stone Age man. And then we found that the breadth of the river is very wide and it is not forming a delta. So we started dating the sediments by different methods, by carbon 14, radiocarbon method, and then by OSL, optically stimulated luminescence. And we found that the breadth of the river is happening because Palar has been carrying out voluminous amount of water and sediment. And so it has been stacking, cutting and stacking. The side banks எல்லாம் கட் பண்ணிட்டு மேலே செடிமெண்ட் அக்ரேட் ஆகிட்டு இருந்தது.
And we found that it's not able to build a delta, but it has widening the mouth, and this is because of floods. பாலார்ல நிறைய floods occur ஆயிருக்கு, paleo floods. Now what we are trying to do is we are looking up at the sediment along the bank and calculating number of paleo floods that occurred in the past. But today what is the river? River is not even carrying a little bit of water. It won't drain ஆயிருக்கு. But once upon a time it was carrying large voluminous amount of water and sediment. And today, instead of the river flowing on itself, it is man who is controlling the river. Because we have built anecots, we have built dams, and we are controlling the water flow. So the river is not behaving to its normal capacity, and also as the river would behave. A normal river would behave if there is no dams on it. ஒரு ரிவர் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி இப்போ இந்த காலத்தில் ஒரு நதியும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதில்ல. Because we are controlling the rivers to a large extent. So that is playing a big challenging role on the landscape. And this is what we are trying to see. My students and myself, we are seeing what kind of impact will happen if a river is controlled anthropogenically. பாலாறு நதியின் நீர்பிடிப்பு, நீரோட்டம், நீர்த்தேக்க பகுதிகளின் கூட்டு மொத்த பரப்பளவு 17,871 சதுர கிலோமீட்டர். இதில் 57% தமிழ்நாட்டிலும் எஞ்சிய 43% கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களிலும் உள்ளது. பாலாறு நதியின் நீரோட்ட பகுதிகள் 3 பங்காக பிரிக்கப்படுகின்றது. கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, பீடபூமி பகுதி மற்றும் கடலோர சமவெளி பகுதி. பாலாறின் நீரோட்ட பகுதியில் பெரும் பங்கு தமிழ்நாட்டில் என்றாலும் அதன் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகள் கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் உள்ளது. பாலாறு நதி கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் தலக்குவாரே என்ற கிராமத்தின் மேற்பகுதிகளில் உருப்பெறுகிறது. நந்திமலையில் அமைந்துள்ள இந்த நீர்பிடிப்பு பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 900 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இங்கிருந்து சுமார் 348 கிலோமீட்டர் நீளம் கிழக்கே பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கிறது பாலாறு. முதல் 93 கிலோமீட்டர் தென்கிழக்கே பாய்ந்து கோலார் மாவட்டத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் சுமார் 33 கிலோமீட்டர் ஓடி தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் நுழைந்து சுமார் 222 கிலோமீட்டர் கடந்து காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூர் அருகே கடலில் சங்கமமாகிறது. நிலைத்த நதியாக பெரும் பங்கிற்கு ஓடும் பாலாறு பெத்தமங்களா என்ற கர்நாடக கிராமம் அருகே மேற்பரப்பு நதியாக மாறி ஓடத் துவங்குகிறது. இருந்தும் மழைக்காலங்கள் தவிர மற்ற நாட்களில் ஒரு நிலத்தடி நதியாகவே பாலாறு விளங்குகிறது. தனது நீண்ட பயணத்தில் பாலாறு தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் கிளையாறுகளில் முக்கியமானவை பொன்னை மற்றும் செய்யாறு. இந்த 2 கிளை நதிகளுக்கும் பாலாற்றின் மொத்த நீர்வரத்தில் 25% பங்குண்டு. வேலூர் மாவட்டத்தில் இப்போ திருவலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பாலாறு மற்றும் பாலாறின் கிளை நதிகளாகிய பொன்னையாறு இதை தேடி நாம் போய்கொண்டிருக்கின்றோம்.
தற்பொழுது திருவலம் என்கின்ற அந்த ஊரில் பொன்னை நதி மேலே இருக்கக்கூடிய ஒரு பாலத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். எந்த ஒரு நதிக்குமே வந்து கிளை நதிகள் உண்டு. கிளை நதிகள் அப்படின்னா ட்ரிபியூட்ரிஸ். ஸோ பாலாறுக்கு முக்கியமான கிளை நதிகளில் இதுவும் ஒன்று. பாலாறு எப்படி வறண்டு இருக்கோ அப்படின்னா இந்த பொன்னை நதியும் வறண்டு இருக்கு. 90 கிலோமீட்டர் நீளம் உள்ள பொன்னையாறு ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் உருப்பெற்று ராணிப்பேட்டை அருகே பாலாற்றுடன் சங்கமமாகிறது. பொன்னை ஆற்றுலாம் இந்த வெள்ளம் வரும்போது, நல்ல வெள்ளம் வரும்போது தண்ணி போகும். அங்கே ஒரு பாலம் இருக்குது திருவள்ளத்தில், மெட்ராஸ் போகிற ரூட்டில். அருமையான பாலம், அந்த காலத்தில் கட்டினது. நாங்கள்லாம் அதில் வாக்கிங் போவோம். திருவள்ளத்தில் இருக்கும்போது கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு போயிட்டு சுற்றி இருக்கிற பொன்னை, அந்த பொன்னையிலெல்லாம் கோவில், அருமையான கோவில். அங்கெல்லாம் போய் பார்த்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் லேடிஸு எல்லாம் சேர்ந்து போவோம். ஒரு கார் வச்சுட்டு, ஒரு டாக்ஸி வச்சுன்னு போய் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம். அந்த காலங்கள்லாம் இப்போது யோசனை பண்ணுறேன், அந்த மாதிரி வருமானு. ஏதோ இருக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் நீர்வளமெல்லாம் பாதுகாத்து நல்லபடியாக பண்ணணும். பாலாற்று நதியின் கிளையாறுகள் என்று பார்த்தால் அதில் செய்யாறு, கவுண்டனியா நதி, மலட்டாறு, பொன்னையாறு போன்றவைகள் அடங்கும். இதில் செய்யாறு விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கும் விதத்தில் வட தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களில் விவசாயம் வளர பெரும் பங்காற்றியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் நகருக்கு மேற்கே உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையில் உருபெறும் செய்யாறு நதி தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும்பங்கோடி, உத்திரமேரூர், வாலாஜாபாத் 2 ஊர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய திருமுக்கூடல் என்கின்ற இடத்தில் பாலாற்றுடன் ஒன்றிணைகிறது. செய்யாறு நதியின் இன்றைய நீரில்லாத நிலைமை இங்குள்ள சிறு குறு விவசாயிகள் மட்டுமின்றி இப்பகுதியே வாழ்விழப்பதற்கு முக்கிய காரணமாகிறது. இந்நதியின் நீர் மேலாண்மை தற்போதைய இக்காலகட்டத்தின் ஒரு கட்டாயம் அவசியமாக திகழ்கிறது. செய்யாறு நதியை சார்ந்து 3 போகம் விவசாயம் செய்த காலம் போய் இப்பொழுது 1 போக விவசாயத்துக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இப்பகுதி விவசாயிகள். சுமார் 190 கிலோமீட்டர் நீளம் கொண்ட செய்யாறு ஜவ்வாது மலையில் தொடங்கி காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே திருமுக்கூடலில் பாலாறுடன் இணைகிறது. நீரின்றி அமையாது உலகு, நல்ல நீரின்றி அமையாது வாழ்வு என்பது நாம் அனைவரும் அறிந்தது. ஒரு நதியின் கரையில்தான் மனித உயிர் ஆரம்பித்தது என்பதற்கான ஆதாரங்கள் பல உண்டு. பாலாற்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் பாலாறை சார்ந்த அகழ்வாராய்ச்சி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, ஒரு வடக்கில் இருக்கக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முந்தைய காலத்திலேயே இங்கு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு பாலாற்றை சார்ந்த ஆதாரங்கள், உதாரணங்கள் பல உண்டு. காவேரி, பாலாறு, பெண்ணாறு என்ற 3 நதிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு புவியியல் சம்பந்தத்தையும் நமக்கு உணர்த்தியது இந்த அகழ்வாராய்ச்சி தான். இந்த 3 நதிகளுமே சம்பந்தப்பட்ட நதிகள். இந்த 3 நதிகளுமே ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் இந்த 3 நதிகளுமே இன்றும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன என்பதும் இந்த ஆராய்ச்சி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அதிசய செய்தி. பாலாற்றுடைய கிளையாறுகளாகிய செய்யாறாகட்டும் அல்லது பொன்னையாறாகட்டும், இந்த 2 நதிகளுமே வேறு ஒரு நேர்கோட்டில் நகரவும் பாலாறு கீழ்கோட்டை நோக்கி நகர்வதாகவும் ஆராய்ச்சிகள் நம்மளுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றன. நம் அனைவருக்கும் தெரிந்தது நதி என்றால் அதில் நீரோட்டமும், அந்த நீரோட்டத்திற்கு கீழ் ஒரு மணல் பரப்பும், அந்த நதியை சார்ந்த குடிநீர் ஆதாரமும் உயிரினங்களும் என்று. ஆனால் ஒரு நதிக்கு புவியியல் சார்ந்த பிரமிப்புகள் பல உண்டு என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் பாலாறு. தனது இந்த நீண்ட பயணத்தில் பாலாறு கடந்து வரும் முக்கிய நகரங்கள் வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர், ஆற்காடு, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம்,
செங்கல்பட்டு என பல உண்டு. நாம் இப்போ இருக்கிறது தமிழகத்துடைய ஒரு முக்கியமான நகரம் வேலூர் மாநகரம். வேலூர் மாநகரத்தின் நீர் அடையாளம் அப்படி என்றால் பாலாறு நதி. ஒரு நதி என்றால் அது கரை புரண்டு ஓடும், அதில் நீர் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே பாலாறு எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாலாறுக்குமான உறவு என்ன, வேலூர் மாநகரம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். இந்த ஊரில் பாலாற்றின் முக்கியத்துவம் என்ன, இந்த ஊரின் வளர்ச்சிக்கு பாலாற்றின் பங்கு என்ன, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெப்ப தலைநகரமாக மட்டுமே நம்மில் பலருக்கு தெரிந்த வேலூர் மாநகர் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர். 9ஆம் நூற்றாண்டு முதலே தொடர்ந்து மக்கள் இப்பகுதியில் வாழ்ந்து வந்ததற்கான ஆதாரங்கள் பல உண்டு. வேலூர் மாநகரத்தில் பல்லவ மன்னர்கள், சோழ மன்னர்கள், நவாப் அரசர்கள், ஆங்கிலேயர்கள் என பலதரப்பட்ட ஆளுமைகளின் நிர்வாகத்திறன் வெளிப்பட்ட ஒரு ஊர் வேலூர். வேலூரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள கோட்டை மற்றும் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில் சொல்லக்கூடிய நீர் சார்ந்த கதைகள் பல உண்டு. பாலாற்றின் மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோட்டையும் கோவிலும் வேலூர் நகரின் முக்கிய அடையாளங்கள். பல நூற்றாண்டுகளாக வேலூர் மக்களின் தாகத்தை தீர்த்து வந்த பாலாறு நதியின் இன்றைய நிலை நம்மில் பலர் அறிந்ததே. வேலூரின் அடையாளமாக திகழ வேண்டிய பாலாறின் இன்றைய நிலை என்ன என்பது இவ்வூர் மக்கள் சொல்ல நாம் கேட்டோம். பாலாறில் அப்போ தண்ணியே இருக்காது, வறண்டு தான் இருக்கும். நல்ல மழை பெஞ்சால் நல்லா தண்ணி ஓடும். அந்த தண்ணி வரும்போது நாங்கள்லாம் போய் பார்ப்போம். போய் பார்த்து ஆற்றுல இவ்வளோ வெள்ளம் போகிறதுன்னு பார்ப்போம். 10 நாள் 15 நாள் தண்ணி போகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். குறைஞ்சா என்ன பண்ணுறது? ஆனால் இது கிரவுண்ட் வாட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் தண்ணி கஷ்டம் வராமல் இருக்கணும். இப்போதைக்கு அப்படி இப்படி தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். மேலும் இன்னுமே என் சந்ததியர் தண்ணி கஷ்டப்படாமல் இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். பாலாத்தில் 2 தரம் வெள்ளம் வந்திருக்கு. நான் கரை கடந்து போகும், நல்லா 3/4 பாலம் போகும் தண்ணி. அப்போல்லாம் ஆடு மாடு எல்லாம் அடிச்சுன்னு வந்துடும். திடீர்னு வெள்ளம் வருது இல்லையா, அப்போ அடிச்சுன்னு வந்துடும். இதோ அந்த 2 தரம் தான் நான் வெள்ளத்தை பார்த்துருக்கேன். அதுக்கு மேலே நான் பார்த்ததே இல்லை. இப்போ சமீபத்தில் கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணி போச்சு, அதை பார்த்தோம். நாங்கள்லாம் ஆற்றுக்கு போவோம், ஆட்டோ ரிக்ஷா ஏறி ஆட்டோவில் போய் தண்ணியை பார்த்துட்டு என் பேத்திக்கெல்லாம் சொல்லுவேன், இந்த தண்ணி இப்போ தான் போகிறது பாரு, இன்னொரு பெரிய மழை வந்தால் தான் அங்கே பாலாத்தில் தண்ணி போகும், இல்லைன்னா தண்ணி போகாது, இப்போவே பார்த்து வச்சுக்கோ. மழை வந்தால் இப்போ பயமாக இருக்குது, இருந்தாலும் மழை பெய்யணுங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. செழிப்பாக இருக்கணுமே, தண்ணி கஷ்டம் இல்லாமல் இருக்கணுமே அப்படின்ட்டு நாங்கள் அதைத்தான் நினைக்கிறோம். மழை வந்தால் கூட நம்ம சமாளிச்சுக்கலாம் எப்படியோ ஒன்று. ஆனால் மழை பெய்யணும், மழை பெஞ்சு நீர் வளம் நல்லா இருக்கணும். எல்லாம் ஆற்றுல எப்பவும் பாலாத்தில் தண்ணி போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சொப்பனம் சொப்பனத்தில் தான் பார்த்துருக்கேன். இன்னுமே கண்டினியூவாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாலாத்தில் இன்னுமே குளிக்கலாம் முடியாது, அவ்வளோ டஸ்ட்டு, அவ்வளவு பொல்யூஷன், ரொம்ப கெட்டு போயிடுது. அங்கே ஆற்றுல இறங்கினாலே என்ன வியாதி வந்துடுமோ பயமாக இருக்குது. அதனால இன்னுமே என் பேரெல்லாம் ஆற்றுக்கு போய் குளிக்கிற அந்த சங்கதியே கிடையாது. இன்னுமே குளிக்கணுன்னா அந்த சுத்தம் பண்ணணும் அந்த ஆற்றையை, அந்த நதியை சுத்தம் பண்ணால் தான் ஏதாவது கொஞ்சம் இறங்கி நடக்கவாக முடியும், இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. புராணங்களிலும் பாலாற்றுக்கு இடம் உண்டு. இப்பகுதிகளில் பண்டைய நாகரீகம் தொடங்கியதும் பாலாறு கரைகளில்தான். The Pallavas, historically the Pallavas were ruling this place, and Kanchipuram was one of was their main capital. And in fact, even during his time, during the Pallava period, the boats used to come right up to Valajabad. There are still some good evidences of port site there, and a jetty and things like that. There are still evidences of it. So the main ship would be somewhere near the sea, but then small boats would come here for trade and exchange of goods and things like that.
So this region has been very active. Palar has been very active river, not only for navigation purposes but even for irrigation, agriculture, transportation, many things for that. கிழக்கு தொடர்ச்சி மலையின் வெவ்வேறு நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இருந்து நீர் பெற்று வட தமிழ்நாட்டின் பலரின் தாகம் தீர்க்கும் நதி பாலாறு. அன்று முதல் இன்று வரை ஓயாமல் கணக்கு தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாள் பாலாறு. பாலாறு தொடங்கக்கூடிய இடம், பாலாற்றின் நீர்பிடிப்பு பகுதிகள், நீர் ஓட்டப்பகுதி, நீர்த்தேக்க பகுதிகள் என அனைத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம். அது மட்டுமின்றி பாலாற்றின் புவியியல், இந்த நதி சார்ந்த அகழ்வாராய்ச்சி, இந்த நதி சொல்லக்கூடிய வரலாற்று கதைகள் என்னவென்பதையும் நாம் பார்த்தோம். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த நதியின் இன்றைய நிலைக்கு காரணம் யார்? இந்த நதி இன்று ஒரு சொட்டு நீரின்றி இருப்பதற்கு என்ன காரணங்கள்? இந்த நதிக்கு எதிர்காலம் என்று ஒன்று உண்டா? இந்த நதியின் எதிர்காலமும் நம் எதிர்காலமும் ஒன்று சேர்ந்ததா? இந்த நதியின் எதிர்காலத்தை சார்ந்த நம் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதற்கான விடைகளை தேடிய பயணம் தொடரும். வரவிருக்கக்கூடிய நாட்களில் பாலாற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய கோவில்கள், அந்த கோவில்களை நிறுவிய மன்னர்கள், இந்த மன்னர்கள் தொடுத்த போர்கள், அந்த போர்வின் விளைவாக ஏற்பட்ட மாற்றங்கள், இவை அனைத்தையும் நாம் காணவிருக்கின்றோம். அது மட்டுமின்றி பாலாற்றை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள், பாலாறு சொல்லக்கூடிய மற்ற பல கதைகளை வரவிருக்கக்கூடிய நாட்களில் உங்கள் முன் நாங்கள் சமர்ப்பிப்போம். பாலாற்றை தேடிய நமது பயணம் தொடரும்.